everyone. நம்ம வந்து கமீஸ் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும்ன்றதை ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் வீடியோவாக எடுத்திருந்தேன், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. என்னோட இன்னொரு சேனலில் இருக்க அந்த லிங்க் இதில் நான் வந்து மெர்ச் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஷார்ட்டாக அதை நான் வந்து பேப்பரில் சொல்கிறேன். இப்போ கமீஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ செல்வேஜ் டு செல்வேஜ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் கரைப்பகுதி செல்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அதில் இப்போ வந்து நீங்கள் பஸ்ட் சைஸ் வந்து 36 வரைக்கும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, இதை செல்வேஜ் டு செல்வேஜ் ஃபோல்டு பண்ணி அகைன் இதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் இதை இப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் உங்களோட கமீஸை. அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பஸ்ட் சைஸ் 36க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்தாலே போதுமானது. நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் 2.5 மீட்டரே போதும். பட் உங்கள் ஸ்லீவ் லென்த்து நீங்கள் ஜாஸ்தி கேட்குறீங்கன்னா அப்போ ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே வரைக்கும் இருக்கிற ஸ்லீவ் வந்து இதை உங்களால் ரெடி பண்ண முடியும். இப்போ நீங்கள் 36க்கு மேலே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அதை ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா, இப்போ கரைப்பகுதி வந்து மேலே கீழே இருக்கா, இந்த பக்கம் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா அந்த ரா எட்ஜ் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் சைஸாக இருக்கீங்கன்னா முழுசாகவே இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அகைன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமீஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே எக்ஸஸ் வருது இல்லையா ஃபேப்ரிக்கு, இந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த வீடியோவோட லிங்க்கை இதில் நான் வந்து கொடுக்குறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போயிட்டு பாருங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணினா ஒரு கமீஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னோடய கமீஸோட ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு அந்த நெக்கை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். இதான் என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டு. ஆக்சுவலாக பேக் நெக்கு கட் பண்ண வாக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், அதை நான் கட் பண்ணலை. ஸோ அதை கேன்வாஸில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இதோட ஃபோல்டிங்கும் இந்த கேன்வாஸோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ நெக் வித் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நான் எவ்வளோ நெக் வித் கொடுத்துருக்கேன்றதை நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே எவ்வளோ நான் நெக் டீப் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் இந்த ஷோல்டர் சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கமீஸை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இங்கே வரைஞ்சிக்கிறேன். இதுதான் என்னோடய நெக் வித்தாக இருந்தது இல்லையா. இந்த நெக் வித் எவ்வளோ அப்படின்றத நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2.5 இன்ச் கொடுத்துருக்கேன் நெக் வித்து. கீழே இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லென்த்லையும் இந்த 2.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணி இப்போ இதை ஒரு பாக்ஸாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து ஓகே கட் பண்ணிட்டேன். இப்போ உள் பக்கமாக கட் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் நெக்கை ஆல்ரெடி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கமீஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல கொஞ்சமாக உங்களோட கேன்வாஸை வச்சுக்கோங்க. அப்போது நெக்கு வந்து உங்களுக்கு வைட் ஆகிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு அளவில் கட் பண்ணியிருப்போம், ஆனால் தைக்கும் போது என்ன பண்ணிடுவோன்னா இப்படி கேர்வாக இருக்கிறதுனால, இப்படி கேர்வாக இருக்கு இல்லையா, கேர்வாக இருக்கிறதுனால அது பயஸில் இருக்கும், இழுத்தா இது இழுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்படி தைக்கும் போது நம்ம இப்படி ஓவராக இப்படி இழுத்து தைச்சிருவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெக்கை நீங்கள் இப்படி கட் பண்ணுறீங்க இல்லையா, கட் பண்ணும்போது இது பயஸில் இருக்கிறதுனால ஓவராக வைட் ஆயிரும் இல்லையா. அப்படி வைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல இந்த பயஸ் டேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இதிலே இப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெக்கை தைக்கும் போது இது ஓவராக அப்படி விரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க, கேன்வாஸ் வச்சு இப்போ தான் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் ராங் சைடு உங்களோட இந்த கேன்வாஸ் வந்து இந்த தெரிதா பளபளன்னு தெரிதா ஷைனிங்காக இருக்கா, இது போய் ப்ளேஸ் ஆகணும். இதுதான் க்ளூ. இந்த க்ளூ இந்த ஃபேப்ரிக்கில் ஒட்டணும் அப்படின்னா இதை எப்படி ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணும்போது இந்த ஏரியா கட் பண்ணக்கூடாது. இந்த வெளிப்பக்கம் 0.5 விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த கேன்வாஸ் முடியுது இல்லையா, இந்த முடிகிறதுலேருந்து ஒரு 0.5. எதுக்காக இந்த 0.5 விடுறோம் அப்படின்னா இந்த கேன்வாஸோட ரா எட்ஜை தெரியாமல் மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கமாக ஒரு 0.5ல் சுற்றியும் கட் பண்ணிக்கிறோம். மேலே விடணும்னு அவசியம் கிடையாது. மேலே நான் அதை ஒட்டின மாதிரியே தான் கட் பண்ணுறேன். நான் சுற்றியும் 0.5 விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது இதை கமீஸில் ப்ளேஸ் பண்ணி இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா இதை மடித்து இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி கமீஸோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். இந்த 2 சென்ட்ரு பாயிண்ட்டை மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இங்கேருந்து நம்ம நெக்குக்கு தைக்க எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 0.5. இங்கேருந்து 0.5 உள் பக்கமாக இதுக்கு மேலே சுற்றி தச்சுக்கிட்டு வரணும். ஒருவேளை பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு நீங்கள் 0.5 அப்படின்னு கண்டிப்பாக மேலேருந்து மார்க் பண்ணி தான் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலையே டிஃபிகல்ட்டான ஒரு நெக்லைன்னா எது அப்படின்னா அது இந்த யூ நெக்லைன் தான். இதை பர்ஃபெக்டாக நீங்கள் தச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த நெக்கை வேணும்னாலும் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். 0.5ல் சுற்றியும் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அது எப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரா எட்ஜை கம்ப்ளீட்டாக இப்படி மடித்து வச்சு தச்சிடணும். தச்சுட்டு தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போகணும். இந்த வளைவில் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இதை தாராளமாக அப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி கூட நீங்கள் எப்படி மடித்து தைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தைக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த நீடில் இருக்கிற த்ரெட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெடலில் கால் வச்ச கையோட நீடில்லேருந்து த்ரெட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை மடித்து நான் சுற்றிலும் தைக்கிறேன். தச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ரா எட்ஜ் வந்து ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதோட நல்ல பக்கமும் இப்போ வந்து ராங் சைடு தான் இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணியிருக்கோம். இதோட நல்ல பக்கமும் கமீஸோட நல்ல பக்கமும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த 0.5ல் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது எப்படின்னு காட்டுறேன். இது எனக்கு கமீஸோட நல்ல பக்கம் ரைட் சைடு. ஓகே, இதோட க்ரீஸ் லைன் எனக்கு எங்கே இருக்குன்னா சென்டர் க்ரீஸ் லைன் இங்கே இருக்குது. இப்போ இந்த சென்டர் க்ரீஸ் லைனையும் இப்போ நான் ரெடி பண்ண இல்லையா கேன்வாஸ் அதோட சென்டர் க்ரீஸ் லைனையும் மேட்ச் பண்ணி இதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிடணும். இந்த ஹெட் பின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்கு இன்னுமே நல்லா நீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் அலுப்புப்பட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த அவுட்ஃபிட் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதை நான் மேட்ச் பண்ணிட்டேன்.
இங்கேருந்து 0.5ல் நான் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, அதுக்கு மேலேயே தைச்சிட்டு வர போகிறேன். ஏன் இதை நான் வரைஞ்சிட்டு தைச்சி காட்டுறேன் அப்படின்னா, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நான் செஞ்சு காட்டுறேன். தைக்கும்போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெடலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நீடிலில் த்ரெட்டு லென்த்தியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் எங்கே மார்க் பண்ணணும் அது மேலேயே தைச்சிக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, பெடல்லேருந்து ஃபேப்ரிக்கை வெளியில் எடுத்து அந்த இடத்த பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்கும் போது எங்கேயுமே நான் இழுத்து பிடிச்சி எதையுமே தைக்கலை. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக பயஸில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம டார்கெட் பண்ணதை விட பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்கு பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டிச்சை முடிக்கும் போதும் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஓகே, இப்போது இந்த பின்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை ஒட்டின மாதிரி கட் பண்ணணும். ஓகேவா? நம்ம தையல் இங்கே போட்டிருக்கோம். இங்கே 0.5 கேன்வாஸ் இருக்குது. இந்த கேன்வாஸை ஒட்டின மாதிரி சுற்றி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது கீழே எதுவும் ஃபேப்ரிக் இப்படி போய் மடங்கி மாட்டியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இப்படி உள்ளே போயிருந்ததுன்னா அதையும் சேர்த்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் லேயரை தான் நீங்கள் கட் பண்ணுறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த அவுட்ஃபிட்டே வேஸ்ட் ஆகிடும். திரும்ப மறுபடியும் இந்த பார்ட்டை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த இடம் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, இதுதான் பயஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணால் இது ஈஸியாக திரும்பாது. அதனால் இந்த வளைஞ்சு இருக்கிற இடத்துல நம்ம நாட்சஸ் கொடுக்கணும். இப்படி நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு பேர் நாட்ச். இதை இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் பக்கத்தில் நம்ம தச்சிருக்க தையலை ஒட்டி அந்த தையல் பக்கத்தில் வரைக்கும் தான் கட் பண்ணணும். அந்த தையலை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு நீங்கள் திருப்பும் போது அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பயஸ்டாக இருக்கிற இடத்துல மட்டும் அந்த நாட்சை நான் கொஞ்சம் கிராஸாக கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அழகாக நெக்கு திரும்பி கொடுக்கும். அந்த நெக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் லுக் வைஸ். ஓகேவா? இந்த இடத்துல இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சை வேணால் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிம் பண்ணி உள்ளே போகிறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்ப பயஸ்ட் ஆகிட்டே போகும். அதனால் நெக்கு ரொம்ப விரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இங்கே தச்சு இதை செக்யூர் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போது இந்த எக்ஸஸை ஒரு 1/4 இன்ச் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டே இதை பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயஸ்டாகவும் ரொம்ப பயஸ் ஆக நெக்கு விரிஞ்சு பெருசாக ஆகிக்கிட்டே போகும். இப்போ நம்ம தச்சு அதை செக்யூர் பண்ணிட்டதுனால இந்த எக்ஸஸை கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டாப் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இருக்கு இல்லையா, இந்த ராயஜ் இருக்கு இல்லையா கேன்வாஸோட, இதை என்ன பண்ணுறேன்னா இப்படி திருப்புறேன். இப்படி திருப்பும்போது இந்த ராயஜ் இருக்கு இல்லையா, இந்த தச்சுட்டு இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸஸ் இப்படி என்னோடய மெஷினை பார்த்த மாதிரி தான் இருக்குது, என்னோடய நீடில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்படியே நான் திருப்புறேன். திருப்பிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எந்த பார்ட்டை திருப்பினோ அந்த பார்ட்டுக்கு மேலே ஓரத்தில் தையல் போட போகிறேன். கீழே இருக்க துணியில் கிடையாது. எதை திருப்பினோ அதோட ஓரத்தில் தையல் போட போகிறேன். இந்த தையலுக்கு பேர் தான் டாப் ஸ்டிச் ஆர் ஸ்டிச் இன் த டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். த்ரெட்டு நீடிலேருந்து கொஞ்சம் நீளமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.
பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு அவுட்ஃபிட்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிக்கிறோங்கிறத விட அந்த ஃபினிஷிங்கை எவ்வளோ நீட்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். தைச்சி முடிக்க போகிறேன். முடிக்கும் போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போடணும். இப்போ டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த ஓரத்தில் நீங்கள் ஒரு தையலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் டேப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டேப்பை வச்சு நீங்கள் அயனும் பண்ணிடலாம். ஓகேவா, உங்களோட விருப்பம் தான். ஆனால் அப்படி திருப்பும்போது நீங்கள் போட்ட அந்த டாப் ஸ்டிச் இப்படி மேலே ஓரத்தில் தெரியணும். தெரியுதா? இப்படி மேலே தெரியணும். அந்த தையல் இந்த பக்கம் தெரியக்கூடாது, நல்ல பக்கம் சைடு தெரியக்கூடாது. நீங்கள் போட்ட டாப் ஸ்டிச் ராங் சைடு அந்த ஓரத்தில் தெரியணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அப்படி தெரியல அப்படின்னா பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எவ்வளோ நம்ம நீட்டாக தைக்கிறோம் அப்படின்றது தான் அதில் முக்கியம். நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடவே கூடாது. ஏனோ தானோ அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இதை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த இடத்துல தான் தெரியும். அந்த நீட்னஸ் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வர்றீங்க அந்த ஃபினிஷிங்கில் அப்படின்றது தான் இந்த ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்றதே இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த டேப் வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். நான் ரிவர்சிபிள் டேப் போட்டு நான் சுற்றி அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஸ்டிச் பண்ணலை. இது என்னுடைய ரைட் சைடு. ஓகே, இப்போது ரைட் சைடு திருப்பி வச்சு இந்த என்னோடய எக்ஸஸ் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கண்டிப்பாக ரைட் சைடு திருப்பி வச்சு தான் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கமே வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே மறைஞ்சிட்ருக்கு ஃபேப்ரிக். அதனால் ரைட் சைடு திருப்பிங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை உங்களால் பார்க்க முடியும். அப்போ இதை ஈஸியாக என்ன ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கை நம்ம முடிச்சிட்டோம். பேக்கோட நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நான் பயஸ் ஸ்ட்ரிப் 2 எடுத்திருக்கேன். ஓகேவா, நல்லா அப்படி இழுக்குது பார்த்தீங்களா, அப்படி கிராஸாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதை 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இதை மெஷினை பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரிப்பு எண்ணெயை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி வச்சு இந்த கிராஸில் இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்புறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்படி திருப்புறீங்கனாலும் இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது கிராஸாக இருக்கிறதுனால மடித்து தைக்கும் போது ஒரே இடத்துல பல்ஜ் ஆகிட்டு அப்படியே இருக்காது. இன்னொரு மெத்தட் அப்படி என்னென்னா, இது ரைட் சைடு, இது ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ராங் சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு ராங் சைடு மெஷினை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இப்படி நேராகவும் ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா எட்ஜ் இருக்குது இல்லையா, இது நீங்கள் மடித்து தைக்கும் போது ஒரே இடத்துல இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இப்படி தான் தைக்கணும் அப்படின்றது ரூல் இல்லை. இப்படி தைச்சிங்கன்னா மடித்து தைக்கும் போது அந்த ஒரு இடம் குட்டியாக கொஞ்சம் குண்டாக இருக்கும். கிராஸாக தைக்கும் போது அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு எப்படி தைக்க வருதோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தைச்சி காட்டுறேன். ஒரு 0.5 நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு 0.25 ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்னோடய பேக் பார்ட்டை எடுத்து, இது என் பேக் பார்ட்டோட நல்ல பக்கம், ராங் சைடு மெஷினை பார்த்த மாதிரி இருக்குது, நல்ல பக்கம் எண்ணெயை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த பயஸ் ஸ்ட்ரிப்பில் இது ரைட் சைடுனா ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு தான் போய் டச் ஆகணும். ஓகேவா, இப்போ தைக்கும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.5 தான் தைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம 0.5 தான் தைச்சிருக்கோம், 0.5 தான் சீம் அலவன்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிப்பில் 0.5க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 0.5க்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச் ஈவனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா 0.5க்கு மெஷர் பண்ணி கரெக்டாக 0.5க்கு மார்க் பண்ணிவிட்டு
இந்த பயர் ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் அப்படி மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அப்படி மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு 0.5ல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்கை திருப்பணும் அப்படின்றதும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஒரு பயர் ஸ்ட்ரிப்பை வச்சு எப்படி நெக்கை திருப்பணும் அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட ரா எட்ஜும் பயர் ஸ்ட்ரிப்போட ரா எட்ஜும் இந்த நெக்கோட ரா எட்ஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி, முன்ன பின்னலாம் இருக்கக்கூடாது, எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்கையும் சரி இந்த பயர் ஸ்ட்ரிப்பையும் சரி எந்த இடத்துலையும் நான் பிடிச்சி இழுக்காமல் அதோட ஷேப்புக்கு நான் போகிறேன். ஏன் கம்ஃபர்டபுளுக்கு அதை நான் இழுக்கலை. ஓகே, பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஒரு அவுட்ஃபிட்டை நீட்டாக சூப்பராக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ உங்களால் ஈஸியாக வெளியில் கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் தைரியமாக. ஃபேப்ரிக் ஃபியர் வந்து அப்போ தான் உங்களுக்கு போகும். நம்ம தைச்சதை பார்க்குறதுக்கு நமக்கே பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமரை நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸ்டிச்சை முடிக்கும் போது கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஓகே, நான் த்ரெட் அப்படி இழுத்து கட் பண்ணும்போது இப்படி இழுத்து வச்சு கட் பண்ண மாட்டேன், இப்படி லூஸாக விட்டு தான் கட் பண்ணுவேன். இழுத்து வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்ப் ஆகி நீடில் விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த த்ரெட்டை இப்படி லூஸாக வச்சு தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். இப்போ இது கம்ப்ளீட்டாகவே பயர்ஸில் தான் இருக்குது இந்த நெக்கு. அதனால் இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் கண்டிப்பாக நாட்ச் கொடுத்துக்கணும். நாட்ச்னா என்ன அப்படின்னா இப்படி கிராஸாக நான் தைச்ச தையல் வரைக்கும் ஒரு கட் கொடுக்குறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் நாட்ச். இதை வந்து இந்த 1/4 இன்ச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டும் இந்த நாட்ச் பண்ணிக்கலாம். இந்த நாட்சை பண்ணிவிட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். தையலில் கட் பண்ணிடாமல் பார்த்துக்கங்க. அண்ட் இப்படி கட் பண்ணும்போது கீழே இந்த ஃபேப்ரிக் எதுவும் வந்து மாட்டாமல் பார்த்துக்கங்க. ஓகே, நாட்சஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரிம் பண்ணும்போதும் ஃபேப்ரிக் கீழே இருக்கிற ஃபேப்ரிக் எதையும் சேர்த்து கட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ டாப் ஸ்டிச். இப்போ இந்த ராயேஜ் இருக்கு இல்லையா, இந்த ராயேஜ் நீடியில் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மேலே இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன் அப்படியே திருப்புறேன். இந்த ரெண்டோட ராயேஜுமே இந்த மிஷினை பார்த்த மாதிரி தான் இருக்குது. திருப்பிட்டு எப்படி ஃப்ரண்ட்டுக்கு எப்படி தைச்சோம், எதை திருப்பினமோ அதோட மேலே தான் தைச்சோம். இந்த கீழே இருக்க துணியில் தைக்கல, இந்த திருப்பின துணியில் இந்த ஓரத்தில் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி தைக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் டாப் ஸ்டிச். இப்போ நான் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நெக்கை எங்கேயுமே நான் பிடிச்சி இழுக்கலை, அது எந்த ஃப்ளோவில் போகுதோ அப்படியே நான் போகிறேன். ஓரத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச்சை முடிக்க போகிறேன். கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ராங் சைடு என்ன பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜு இங்கே ஒரு தையல் தெரியுது இல்லையா, நம்ம போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு தையல் தெரியும். அந்த தையலுக்கு மேலே இந்த ரா எட்ஜை கொண்டுட்டு வந்து வைங்க. அந்த தையலுக்கு மேலே இந்த ராயர்ஜை எடுத்துகிட்டு வந்து வைங்க. வச்சுட்டு அகைன் திருப்புங்க. இப்படி திருப்பும் போது இப்போ நீங்கள் தைச்சிங்க இல்லையா ஒரு டாப் ஸ்டிச்சு, அந்த டாப் ஸ்டிச்சு இந்த ஓரத்தில் தெரியணும். ஓகே, தெரியுதா? இந்த ஓரத்தில் மேலே தெரியணும். இந்த டாப் ஸ்டிச் இப்படி கீழே இருக்கக்கூடாது, இப்படி மேலே தான் தெரியணும். அந்த மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. ஓகே, இது புரியலை அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இதை தச்சு முடித்த கையோட கம்பல்சரியாக இந்த நெக் பார்ட்டை வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் அயன் பாக்ஸ் வச்சு. கண்டிப்பாக அதை செய்யணும், அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை இப்படி அழகாக மடித்து தைக்கும் போது நீங்கள் போட்ட டாப் ஸ்டிச்சு இந்த ஓரத்தில் மேலே தெரியணும். நல்ல பக்கத்தில் நமக்கு அந்த தையல் வந்து நமக்கு தெரியாது.
ஸோ பயாஸ் டர்ன் இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் எந்த அவுட்ஃபிட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். நெக்கை எங்கேயுமே பிடிச்சி இழுத்துறாதீங்க, வைடாகிடும். ஏன்னா அது பயாஸில் இருக்குது. ஸ்டிச்சு முடிக்க போகிறேன். கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் கொடுத்து தான் முடிக்கணும். இப்போ இந்த எக்ஸஸை நான் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்? நல்ல பக்கம் திருப்பி வச்சு தான் கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக கட் பண்ண முடியும். நல்ல பக்கம் திருப்பி வச்சு தான் அந்த எக்ஸஸை நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பார்ட்டை நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ தச்சு முடிச்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கா, இங்கே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே அமுக்கணும். நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் கை ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதில்ல. இது நல்ல பக்கம், இது ராங் சைடு. ராங் சைடும் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு அவுட்ஃபிட்டில் வந்து ரைட் சைடு மட்டும் இல்லை, ராங் சைடும் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஓகேவா? இதை நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட்டு தான் வரும். இப்போ இது நல்ல பக்கம் என்னை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன்னா, இப்போ ஃப்ரண்ட்டு சைடோட நல்ல பக்கம் இதை ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டோட நல்ல பக்கம் இங்கே டச் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டோட ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. பேக்கோட ராங் சைடு மெஷினை பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டோட ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. உள்பக்கம் இது ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. அந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நெக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இதை வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டை நெக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 0.25 எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டரை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் சைடு நம்ம ட்ரிம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை அதில் கையே வைக்க முடியாது இனிமேல். அதனால் நெக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஷோல்டரையும் நம்ம தைக்க போகிறோம். நம்ம இந்த சைடு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்? 0.5. ஏன்னா 0.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் நான் மெஷர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். அது நல்ல எல்லா டீட்டெயிலும் அதில் நான் கொடுத்துருப்பேன். இங்கே 0.5 நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் நெக்கு சைடு நான் எங்கே வந்து முடிப்பேன் அப்படின்னா, நெக்கு சைடு 0.75 வந்து நான் முடிப்பேன். ஓகே, இதுக்கான ரீசன் நான் வந்து ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து நான் வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக குழம்பிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை டிட்டோவாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதுக்கான ரீசன் என்னோடய வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே மார்க் பண்ண 0.5ஐயும் நெக்கு சைடு மார்க் பண்ண 0.75ஐயும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கனெக்ட் பண்ண லைனுக்கு மேலேயே தான் உங்கள் தையல் இருக்கணும். ஓகே, நெக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நான் வச்சுருக்கேன். தச்சு திருப்பும் போது அதோட கண்டினியூட்டி இருக்கணும், அப்படியே இருக்கணும். இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடாது. இந்த சைடு கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தால் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஒரு 0.1 இல்லை 0.2 அவ்வளோதான் அந்த டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு மேலே வராது. ஒருவேளை உங்களுக்கு வருது அப்படின்னா கட்டிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நெக்கை மடித்து தைக்கும் போது ப்ராப்பராக மார்க் பண்ணாமல் மடித்து தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் த்ரெட்டு லாங்காக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் தைக்கணும். அதை மறந்துடவே கூடாது. ஓகே, ஸ்டிச்சை முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கிறேன். இப்போ நான் திருப்புறேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இதோட கண்டினியூட்டி அப்படியே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்கா, கோடு போட்ட மாதிரி இப்படி இருக்கணும். இது வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த அவுட்ஃபிட்டை போடும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்கு அதோட நீட்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒன் சைடு ஷோல்டர் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அகைன் இன்னொரு சைடு ஷோல்டர் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே தைச்சிட்டேன். இப்போ இங்கே தைக்க போகிறேன். இங்கே தைக்கும் போது எப்படி தைப்பேன்? இங்கேயும் இந்த பக்கம் இருந்து தான் நான் தைச்சிட்டு வருவேன். நெக்கில் இருந்து நான் போக மாட்டேன்.
இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இங்கே இருந்து தான் நான் தச்சுக்கிட்டு நெக் சைடு வருவேன். ஓகே, இந்த ஷோல்டர் தைச்ச மாதிரி தான் இந்த ஷோல்டரும், அதை நான் தைச்சிட்டேன். வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்றதுனால அதை காட்டலை. இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் தைச்சிட்டு எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஷோல்டர் தைக்கும் போது கம்பல்சரியாக நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டிச் வந்து நான் சின்ன நம்பரில் வச்சு தான் போட்டிருக்கேன்றதுனால எனக்கு சிங்கிள் ஸ்டிச்சே போதுமானதாக இருக்குது. நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் தான் போட்டு கொடுக்கணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் என்னோடய நெக்கு அழகாக ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்லீவ் சைடு இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். இங்கே தெரியுதா, இங்கே எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது தெரியுதா, இதை நான் எப்படி ட்ரிம் பண்ணுவேன் அப்படின்னா, இதை அப்படியே கிராஜுவலாக இங்கே வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இங்கேயே முடிச்சிடணும். இந்த ஒரு 2 இன்ச்சுக்குள்ளேயே இந்த ட்ரிம் பண்ணுறதை முடிச்சிடணும். அது கீழே எல்லாம் போகக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 0.25 எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சரிதா. அந்த ஷேப் எங்கேயுமே எனக்கு மாறலை. இந்த இடத்துல அந்த பூவோட டிசைன் இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஷேப் எங்கேயும் மாறலை எனக்கு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, இப்போ இதுதான் என்னோடய ஸ்லீவ் பார்ட். இது வந்து நான் பஃப் ஸ்லீவ் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால பஃப் ஸ்லீவ் நான் அதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் நான் ராங் சைடு அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா, இதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கமும் நான் ராங் சைடு போட்டிருக்கேன், இந்த பக்கமும் நான் ராங் சைடு போட்டிருக்கேன். எந்த பக்கம் ராங் சைடுன்னு மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த பக்கம் இந்த டவுன் ஃபோல்டை திருப்பி வச்சு தைச்சிக்கணும். அந்த ராங் சைடை பார்த்த மாதிரி இந்த டவுன் ஃபோல்டை இப்படி திருப்பி வச்சு தைச்சிக்கோங்க. டவுன் ஃபோல்டுக்கு வந்து 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதை இப்படி திருப்புறோம் அப்படின்னா இதை எப்படி திருப்புறோம், இப்படி திருப்பணும். ஏன்னா ராங் சைடு இங்கே கீழே இருக்குது. ஓகே, இந்த டவுன் ஃபோல்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணலாம். இதை மறக்காமல் செஞ்சுருங்க. இந்த ராங் சைடை கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணியே ஆகணும். மேலேயும் கீழேயும் இருக்கிறது ராங் சைடு. அந்த ராங் சைடை பார்த்த மாதிரி தான் இதை நீங்கள் டவுன் ஃபோல்டை மடித்து தைக்கணும். ஒருவேளை இதையும் இப்படி மடித்து தைச்சிட்டு இதையும் இதே டைரெக்ஷன்லேயே மடித்து தைச்சிங்க அப்படின்னா அது ரெண்டுமே ஒரு சைடு ஸ்லீவை தான் தைக்க முடியும், இன்னொரு சைடு ஸ்லீவுக்கு தைக்க முடியாது. ஓகேவா, அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. டவுன் ஃபோல்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் அயர்ன் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ 1.5க்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் மடிச்சுட்டு இங்கே ஒரு 0.5 இப்படி உள்பக்கமாக மடிச்சுக்கிறேன். மடித்து இதை அப்படியே அயர்ன் பண்ணிட்டு வந்தும் நீங்கள் தைக்கலாம். அப்படி தைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணிட்டு வந்து தைச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் இன்னும் உங்களால் நீட்டாக கொடுக்க முடியும். ஓகேவா, இதை மாதிரி மடித்து அயர்ன் பண்ணிக்கோங்க. தைக்க ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போடணும். நீடில் த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். பேக் ஸ்டிச் போட்டு தான் தைக்கணும். ராங் சைடுக்காக திருப்பி வச்சு தான் அந்த டவுன் ஃபோல்டை தைக்கணும். எக்ஸாக்டாக எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அவ்வளோதான் மடிச்சு தைக்கணும். ஸ்டிச்சை முடிக்கும் போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போடணும். இதில் ஏன் நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் அப்படி மடித்து வச்சு இங்கே தைச்சிருவோம் இல்லையா, இங்கே ஒரு தையல் போடுவோம் இல்லையா பாடியோட கனெக்ட் பண்ணுறதுனால, அதனால் நான் அப்படியே வந்துட்டேன். எனக்கு தையல் பிரியாது, ஏன்னா இதை நான் சின்ன தையல் தான் இதில் போட்டிருக்கேன். தையல் எனக்கு பிரிய போகிறதில்ல, அதனால் நான் அப்படியே வெளியில் வந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் வெளியில் வரணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் டவுன் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுமே டவுன் ஃபோல்டு முடிச்சாச்சு. நீங்கள் ஒருவேளை அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இதை நீங்கள் அயர்ன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். இது என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டு. நான் ஒரு அடையாளத்துக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். இது என்னோட பேக் பார்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷோல்டர் ஜாயின் இருக்கா, இந்த நெக்கு டீப்பாக போகுது. நம்ம ஃப்ரண்ட்டில் தான் டீப்பாக வச்சோம், பேக்கில் க்ளோஸாக தான் வச்சோம். அதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஒருவேளை உங்களுக்கு அப்பவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்க ஃப்ரண்ட் பார்ட் எதுவோ அங்கே இந்த மாதிரி ஒரு மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கோங்க. இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா இதை நீங்கள் எத்தனை தடவை எடுத்து ஒட்டினாலும் திரும்ப திரும்ப ஒட்டும். அந்த துணியை இது டேமேஜ் பண்ணவே பண்ணாது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஸ்கிங் டேப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என்னால் மாஸ்கிங் டேப்புக்கு விளம்பரம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணால், இப்போ ஃப்ரண்ட்டு அந்த பக்கமாக இருக்கா, இப்போ ஸ்லீவை எப்போ இந்த ஸ்லீவ் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த பொசிஷனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த ஸ்லீவை இப்படி எடுத்து வச்சு பார்க்குறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃப்ரண்ட்டு சைடு. அப்போ இந்த பக்கம் எனக்கு டபுள் நாட்ச் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் டபுள் நாட்ச் நான் இருக்கா பார்க்குறேன். இல்லை, அந்த டபுள் நாட்ச் இந்த பக்கம் இருக்குது. இந்த வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் அதில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பார்ட்டுக்கான ஸ்லீவ் இது கிடையாது. இதை நான் எடுத்து வச்சுருவேன். இப்போது இந்த ஸ்லீவை எடுத்து வச்சு பார்க்குறேன். இந்த ஸ்லீவோட ஹெம்லைன் மடித்தோம் இல்லையா, டவுன் ஃபோல்டு மடித்தோம் இல்லையா, அது மடித்தது என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்லீவோட டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அது நீடில் பக்கமாக இருக்குது. நீடியில் பார்த்த மாதிரி இருக்குது, மெஷினோட நீடியில் பார்த்த மாதிரி. இப்போ இதை வச்சு பார்க்குறேன். இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இது என்னோட ஃப்ரண்ட் சைடா. அப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடாக இருக்க பக்கம் டபுள் நாட்ச் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு நாட்ச் இருக்குது, இங்கே ஒரு நாட்ச் இருக்குது. அப்போது இந்த ஸ்லீவ் தான் இந்த பார்ட்டுக்கான ஸ்லீவ். இப்போ சென்டரையும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணும்போது இந்த ஷோல்டரோட ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இது பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக பேக் சைடை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது நல்ல பக்கம், கமீஸோட இது நல்ல பக்கம், இது ஸ்லீவோட நல்ல பக்கம். ரெண்டையும் ஒன்று பார்த்த மாதிரி நான் வைக்கிறேன். இப்போது ஒரு ஸ்லீவோட ராங் சைடு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. டவுன் ஃபோல்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. டாப்பு ஸ்லீவோட டாப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெஷினோட நீடியில் பார்த்த மாதிரி. இப்போ இந்த ரெண்டு ரா எட்ஜையும் ஒன்றா மேட்ச் பண்ணி நான் பின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பின் வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஒரு நாட்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா தையலுக்கான அளவு, அதுவும் பாடியில் கொடுத்துருக்கேன்ல தையலுக்கான அளவு, ரெண்டையும் ஒன்றா மேட்ச் பண்ணி 0.5ல் இங்கேயும் நீங்கள் ஸ்லீவுக்கு மேலே மார்க் பண்ணி தைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம 0.5 தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ தான் பிகினர் தைக்க பழகுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு 0.5 வந்து கம்பல்சரியாக ஃபுல் ஸ்லீவ்லையும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த அவுட்ஃபிட் ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்டே உங்களுக்கு பயங்கர நீட்டாக இருக்கும், ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்த மாதிரி. இப்போ தைக்க ஆரம்பிக்கிறேன். நீடிலில் த்ரெட்டு நீட்டமாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, எங்கே மார்க் பண்ணிங்களோ அது மேலேயே தைச்சிட்டு வாங்க. பாடியையும் இழுக்கக்கூடாது, ஸ்லீவையும் எந்த காரணத்தை கொண்டு இழுக்கவே கூடாது. இதை கொண்டு போய் அப்படியே பொத்துனாப்பில் இதுக்கு கீழே இருக்கிற அந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, பாடிஸோட ரா எட்ஜ் மேலே ஸ்லீவோட ரா எட்ஜை இப்படி கொண்டு போயிட்டு வைக்கணும். அப்படி கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வச்சு தான் பண்ணணும். இழுத்து வைக்கக்கூடாது. அழகாக லிஃப்ட் பண்ணி அதை அப்படி கொண்டு போய் மேட்ச் பண்ணணும். ரெண்டு ரா எட்ஜும் ஒன்றா இருக்கணும். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் முன்ன பின்ன மேலே கீழேலாம் இருக்கக்கூடாது. அண்ட் இப்படி தைக்கும்போது இந்த ரெண்டு லேயரை மட்டும்தான் தைக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கணும். மேலே இருக்க லேயரையும் கீழே இருக்க லேயரையும். இல்லைன்னா கீழே இருக்க துணி இப்படி மடங்கிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட சேர்த்து வச்சு நம்ம தைச்சிருவோம். அதனால் தைக்கும் போதே இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப பிரித்து தைக்கிற நிலைமை உங்களுக்கு வராது. நான் எதையுமே போட்டு இழுக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைச்சிட்டு வந்தோன்னா இங்கே எனக்கு இவ்வளோ எக்ஸஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பஃப் ஸ்லீவுக்காக கொடுத்துருக்குறோம் இல்லையா. இந்த ஷோல்டர் தையல்லேருந்து ஒரு 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் தையல்லேருந்து இந்த கேப் வந்து 1 இன்ச் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இது ஃப்ரண்ட் சைடா. இப்போ பேக் சைடு ஷோல்டர் தையல்லேருந்து ஒரு 1 இன்ச். இப்போது இந்த 1 இன்ச்லேருந்து இந்த 1 இன்ச் இங்கே தான் என்னோடய பஃப்போட ப்ளீட்டிங் இருக்க போகுது. இதை நீங்கள் ப்ளீட்டிங்காகவும் வச்சுக்கலாம், ஒருவேளை கேதர் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ அந்த மார்க் பண்ண 1 இன்ச் வரைக்கும் நான் தைச்சிக்கிட்டு வரேன். அந்த மார்க் பண்ண 1 இன்ச்சில் என் நீடியில் கொண்டு போய் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸஸை அந்த 1 இன்ச்சில் இருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் வரைக்கும் நான் ப்ளீட் பண்ண போகிறேன்.
இந்த ப்ளீட்டை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே பக்கமாக இருக்க மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் பண்ணும்போது நீங்களே இதை யோசித்து பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ப்ளீட் வைக்கிறீங்க, ஓகே, இப்படி நான் 2 ப்ளீட் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளீட்டு அப்படியே இப்படி திருப்பி பாருங்கள். இந்த பக்கம் பார்க்கும்போது அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளீட் வந்து பேக் சைடு இப்படி நீங்கள் ரைட் சைடில் திருப்பி பார்க்கும்போது அந்த ப்ளீட்டு இப்படி பேக் சைடை பார்த்த மாதிரி அந்த ப்ளீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஃப் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி தெரியும். ஒருவேளை அது ஃப்ரண்ட்டு சைடை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, ரொம்ப மைனூட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஒருவேளை அந்த ப்ளீட் வந்து இந்த பக்கம் வர்றது பேக் சைடை பார்த்த மாதிரியும் இந்த பக்கம் வர்றது ஃப்ரண்ட் சைடை பார்த்த மாதிரியும் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல என்ஹான்ஸ்டாகவே இருக்கும் அதோட லுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ப்ளீட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் தச்சுக்கலாம். ஓகே, நீங்களாவே அதை யோசித்து செய்யும்போது அடுத்த முறை தைக்கிற போது அது உங்களுக்கு மறக்காது. அதனால தான் அதை நீங்களாவே செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து இப்போ தைச்ச ப்ளீட்டை வந்து அந்த பக்கமாக ஃப்ரண்ட் சைடாக பார்த்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். அப்போ திருப்பும் போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், அது பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போது இங்கே தைக்கும் போது எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா, இது பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி தைக்க போகிறேன் இந்த பக்கம் தைக்கும்போது. அப்போ திருப்புனா அது எனக்கு ஃப்ரண்ட் சைடை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய ப்ளீட்டு இப்படி இருக்கும், 2 பக்கமுமே இருக்கும். இப்போ இந்த பக்கம் தைக்கும்போது எப்படி தைக்கணும்னா, இந்த நாட்சையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மேட்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 இன்ச்சாக இதை எடுத்துகிட்டு போங்க மேட்ச் பண்ணி. ஓகே, ஸோ பிகினருக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணி இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். எது வரைக்கும் இதை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவேன்னா, இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணல பேக் சைடுக்கு, அது வரைக்கும் இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அப்போ தான் எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா, இங்கே வரைக்கும் இருக்குது, நான் மேட்ச் பண்ணிட்டேன். அந்த நான் மார்க் பண்ண வரைக்கும் நான் மேட்ச் பண்ணிட்டேன், பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸஸ் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸஸை நான் இங்கே ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே தச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னாக்க எனக்கு இங்கே மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷோல்டர் ஜாயினில் என்னோடய நீடில் நிற்கிது. ஷோல்டர் ஜாயின் பண்ணலையா அந்த இடத்துல என்னோடய நீடில் கரெக்டாக நிற்கிது. இப்போ நான் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிக்கிறேன். லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்டை எப்படி பண்ணுறேன்னா, பேக் சைடை பார்த்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணுறேன். அந்த பக்கம் நான் 3 ப்ளீட் வச்சேன், இந்த பக்கமும் நான் அதே 3 ப்ளீட் இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ பேக் சைடை பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பும் போது அது ஃப்ரண்ட்டு சைடை பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, 0.5ல் ஸ்டிச் பண்ணணும். மறக்காமல் இந்த நீடியில் எடுத்துருங்க ஊசியை. ரெண்டோட ரா எட்ஜும் மேட்ச் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த 2 ஃபேப்ரிக்கை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறீங்கன்றதை தடவி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஃபேப்ரிக் இங்கே மடிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேர்த்து வச்சு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரித்து தைக்கும் போது நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பே வந்துடும். அதனால் தைக்கும் போதே கொஞ்சம் சிரமப்படாமல் அல்பப்படாமல் இதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடிஷ்னல் வேலை இருக்காது. இப்போ நான் தடவை பார்க்கும்போது இங்கே ஒரு மடிப்பு இருக்குது எனக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, நான் உள்ள விரலை விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் கவனம் வேறு எங்கேயுமே போகக்கூடாது. முழு கவனமும் இது மேலே மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் எந்த ஸ்டெப்பையுமே மறக்காமல் நம்ம பண்ணுவோம், இல்லைனா மறந்துடுவோம். பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். ஓகேவா, இப்போ நான் திருப்பிட்டேன். பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. இது இப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் ப்ளீட் பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்குது.
ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம சைடு சீம் தைக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்கு முடிச்சிட்டோம், ஸ்லீவ் தைச்சிட்டோம், ஸ்லீவுக்கு டவுன் ஃபோல்டும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு திருப்பிக்கிறேன். இப்போ ராங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது, தெரியுதா? ரா எட்ஜெல்லாம் இருக்குது. இப்போ ராங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ ராங் சைடு மேலே வச்சு நான் தைக்க போகிறேன். நான் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 1 இன்ச். நீங்கள் உங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை கம்பல்சரியாக நீங்கள் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். எனக்கு இங்கே மெஷினில் கைடு இருக்குது, அந்த கைடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். இன்னும் எனக்கு சிரமமாக இருந்தால் இதை வச்சுக்குவேன். இந்த இடத்துல இதை வச்சு இதை கைடாக வச்சு நான் இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடுவேன். பட் பிகினராக இருக்கும்போது இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தைச்சிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது நம்மளுக்கு லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீடில் த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரா எட்ஜும் ஒன்றா இருக்க மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே தைச்சிட்டு வாங்க. அலுப்பு படாமல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அதுக்கு மேலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ ஸ்லீவோட இந்த ஏரியாட்ட வரும்போது, ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த ஏரியாட்ட வரும்போது இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த தையலும் ஸ்லீவ் இங்கே தைச்ச தையலும் இந்த தையலும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கும். நான் எங்கேயுமே எதையுமே பிடிச்சி இழுக்கலை. நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அதுவாகவே போய் மேட்ச் ஆகி நிற்குது. ஓகே, கரெக்டாக இந்த நாட்சில் என்னோட ஸ்டிச் வருது. இங்கே தான் என்னோட நாட்ச் இருக்குது. இப்போ பாடிஸ்க்கு ஸ்லீவ் முடிஞ்சிச்சு, பாடிஸில் ஸ்டார்ட் ஆக போகுது தையல். ரெண்டோட ரா எட்ஜும் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கூட முன்ன பின்ன போயிடக்கூடாது. மார்க் பண்ணி அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். மார்க் பண்ணுங்கள் கம்பல்சரியாக. நான் ஹிப்பு கொடுத்த நாட்ச் இங்கே இருக்கா, 2 நாட்சுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. மேலே கீழேலாம் இல்லை, கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, எல்லாமே நம்ம ஒன்றையும் செக் பண்ணி பண்ணது தான் அதுக்கான ரீசன். கரெக்டாக இந்த இருக்கா, ஹிப்பு போட்ட நாட்ச் இங்கே இருக்கா, இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நான் அந்த தையலை நிறுத்திடுவேன். கரெக்டாக அந்த ஹிப் லைனில் அந்த தையலை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எப்படி ஸ்டாப் பண்ணணும், பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த தையலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த தையலுக்கு மேலேயே பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே என்னோடய அவுட்ஃபிட்டில் ஒரு ஸ்டிச் மட்டும் தான் இருக்கும், இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் இருக்குமே ஒழிய இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நான் தையல் போட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்கும்போது தான் அதோட ஃபிட்டிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வரிசையாக தையல் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் ஷேப்லாம் கொடுத்துருந்தாலும் அது அந்த அவுட்ஃபிட்டில் தெரியாது போட்டதுக்கு அப்புறமா. ஸோ நீங்கள் தான் உங்கள் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். எப்படி புரிய வைப்பீங்களோ அந்த மாதிரி புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா பழகிருப்போம், 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து வரிசையாக தையல் போட்டு நம்ம போட்டு பழகிருப்போம். அது நம்மளுக்கு வந்து இந்த கும்கி படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பழகிருன்ற மாதிரி பழகிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க, அப்போ தெரியும் இந்த ஃபிட்டிங்கோட லுக்கு. அந்த பக்கம் எப்படி தைச்சனோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் தைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு சீம் தெரியுதா, கொஞ்சம் கூட அன்ஈவனாக இல்லாமல் அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு சைடு சீம். அந்த மாதிரி தான் தைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம்
மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அலுப்புப்படாமல் பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதுதான் சைடு ஸ்லிட்டு மடிச்சு தைக்கிறதுக்கான இடம். இப்போ இதை எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, கீழே இந்த ஹெம்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 இன்ச் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 0.5, அப்புறமா ஒரு 0.5 இப்படி மடித்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தைச்சிக்கிட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த வி ஷேப் தெரியும். இந்த தையலுக்கு 0.5 மேலே வரைக்கும் இங்கே தைச்சிக்கிட்டு போகணும். 0.5 மேலே வரைக்கும் இப்படி தைச்சிக்கிட்டு போய் அப்புறம் நீடில் ஸ்டாப் பண்ணி இப்படி திருப்பிக்கிட்டு வந்து இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதை நான் தைக்கும் போது காட்டுறேன். இது ஹெம்லைன் டாப்போட கீழே இருக்கும்ல பாட்டம், அது அந்த கார்னரில் இருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 0.5 மடிச்சுக்கிறேன், அப்புறமா ஒரு 0.5. உங்களுக்கு ஒருவேளை இந்த அளவு தெரியலை அப்படின்னா இந்த அளவை நீங்கள் நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு நல்ல பக்கத்தில் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு நல்ல பக்கத்தில் இந்த கோடு இப்படி போட்டிங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 0.5 மடிச்சிங்களா, இப்போ அகைன் 0.5 மடிக்கும் போது இந்த கோடு இந்த ஓரத்தில் இருக்கணும். தெரியுதா, இந்த கோடு. இப்போ இந்த கோடை வச்சு உங்களால் என்ன தெரிய முடியும், ஓகே இவ்வளோ தான் மடிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ராங் சைடு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே போயிடும், அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரைட் சைடில் மார்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வேக்ஸ் சாக் இருக்குல்ல, அயன் பண்ணால் போயிடும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அயன் பண்ணும்போது அது போயிடும். ஸோ இதை தைக்கும்போது இந்த நீட்டாக அந்த லுக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு ரைட் சைடில் நீட்டமாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தைங்க. மடித்து அகைன் மடிக்கும்போது இந்த கோடு இந்த ஓரத்தில் இப்படி இருக்கணும். ஓகே, இந்த கோடு இருக்கும்போது என்ன பண்ண மாட்டோம், இதை முன்ன பின்ன மாற்றி தைக்க மாட்டோம், கரெக்டாக மடிச்சுக்கிட்டு வருவோம். நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடிலில் த்ரெட்டு நீட்டமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 0.5, அப்புறம் ஒரு 0.5. இப்போ நான் தைச்சிக்கிட்டு வந்துட்டேன் மேலே வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லிட் அந்த தையல் எங்கே இருக்குது தெரியுதா, அந்த சைடு சிம் தைச்சோம்ல அந்த தையல் இங்கே இருக்குது. இங்கே வி ஷேப்பில் இருக்குல்ல, இங்கே இருந்து ஒரு 0.5 மேலே வந்திருக்கேன். மேலே வந்து நீடில் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணுறேன், அப்படியே திருப்புறேன். இப்போ ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பிட்டேன். ஸ்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ரைட் சைடில் இருக்குது, அதாவது மிஷினோட வீல் இருக்கும் இல்லையா, அதை பார்த்த மாதிரி இருக்குது. பாடிஸ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. திருப்பிட்டேன்னா இப்போது இன்னொரு ஸ்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணுறோம், இதை கீழே எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 0.5, அப்புறம் ஒரு 0.5. நீங்கள் இந்த மார்க் பண்ணி இந்த ஸ்லிட்டுக்கு இங்கே கோடு வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஈஸியாக மடிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ஃபுட்டரை லிஃப்ட் பண்ண ஃபுட்டரை இப்போ தான் கீழே இறக்குறேன். இறக்கிட்டு தெரியுதா, என்னோட இங்கே இருக்குது, இங்கேருந்து தான் ஸ்லிட்டு ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தையல் இந்த ஸ்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 0.5 மேலே வரைக்கும் நான் வந்திருக்கேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக வரேன். எது வரைக்கும் வரேன் அப்படின்னா இந்த ஃபோல்டிங்கை நான் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும், அது வரைக்கும் வரேன். மறுபடியும் ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணுறேன், அப்படியே டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் பண்ணால் இப்போ பாட்டம் என்னையை பார்த்த மாதிரி இருக்குது, பாடிஸ் எனக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்குது. ஓகே, இப்போது 0.5 அகைன் 0.5 மடிக்கிறேன். இந்த ஓரத்தில் தான் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன், அதாவது இந்த ஓரத்தில் தைக்கிற மாதிரி தான் நீடியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே எண்டு வரைக்கும் இதே மாதிரி தைச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு தைக்கும் போது காட்டன்லேயே தைச்சி பழகுங்க. அப்போ தான் இந்த ஸ்லிட்லாம் தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக மடங்கி கொடுக்கும்.
உங்களுக்கும் நம்மளால் தைக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தையலை முடிக்க போகிறேன், பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஓகே, இப்படி தான் ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண கையோட கண்டிப்பாக இதை அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் தைக்கணும். தைச்சிட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம சைட் ஸ்லிட் தைச்சிட்டோம். கடைசியாக ஹெம்லைன் வந்து மடித்து தைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 0.5, அப்புறமா ஒரு 0.5. இதையுமே நீங்கள் கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் தையல் மேலே கீழே வளைஞ்சிலாம் போகாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன்ல, ரைட் சைடில் மார்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த 0.5 மடிச்சுட்டு அகைன் 0.5 மடிக்கும் போது இந்த மார்க் பண்ணது இந்த கார்னரில் வரும். அது உங்களுக்கு பார்த்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ராங் சைடில் மார்க் பண்ணுறதை விட ரைட் சைடில் மார்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது. அதுக்காக இந்த டிப்பு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்கள் தையல் அழகாக அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி அன்ஈவனாக இல்லாமல். ஓகேவா? பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீடில் த்ரெட்டு நீளமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெடலில் கால் வைங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த ஊசி நூல் கோர்க்கிறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக தெரியும். எங்கேயுமே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அதோட ஃப்ளோவிலையே மடித்து தைக்கணும். அப்படி தைக்கும் போது தான் இந்த சைடு முடிக்கும் போது எக்ஸஸ் வராமல் இருக்கும். இல்லைனா இப்படி எக்ஸஸ் வந்து நிற்கும். ஓகேவா? ஒருவேளை அப்படி எக்ஸஸ் இழுத்து தைச்சிட்டிங்க, எக்ஸஸ் வருது அப்படின்னா இந்த கார்னரை லேசாக அப்படி ட்ரிம் பண்ணிடுங்க. கிராஸாக இந்த கார்னரில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இழுத்து வச்சு தைச்சிருந்தாலும் இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு மடிச்சிங்கன்னா இப்படி எக்ஸஸ் வராமல் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? அதோட ஃப்ளோலே தான் அதை விட்டுறணும், இழுக்கவே கூடாது. தையலை முடிக்கும் போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட்டில் நான் பாக்கெட் வச்சு காட்டுறேன்னு சொன்னனா அப்படின்றது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒருவேளை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். தைச்ச அவுட்ஃபிட்டில் எப்படி பாக்கெட் வைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இதுதான் நம்ம தைச்ச கமீஸோட ஃபிட்டிங். இந்த சைடில் ஷேப் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பஃப் கூட என்ஹான்ஸ்டாக அழகாக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன எதையுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே ஃபிட்டிங் வரும். இதுதான் பேக்கோட ஃபிட்டிங். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக் அக்யூமுலேட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட்டு இந்த வேரியேஷன் வேறு, பேக்கில் வந்து குட்டியாக இருக்கும். அதனால் நம்ம டிவைடட் பை 4 கொடுத்ததுனால பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கும். இதை டாட்டா நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனால் பிடிச்சிட்டோம் அப்படின்னா மாட்டுறதும் கலட்டுறதும் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் டாட் பிடிச்சிங்க இல்லையா, அதில் நூல் இப்படி பிரிஞ்சுட்டு ஓட்டையாக தெரியும். அதனால இந்த எக்ஸஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல அவுட்ஃபிட் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளோட பாடியோட ஷேப் பேக் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த ஃபேப்ரிக் அங்கே போயிட்டு அக்யூமுலேட் ஆகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடி சிம்பூஸ் ஃபேஷன் டிசைன், நான் என்னோட இன்ஸ்டா ஐடியை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ தச்சு நீங்கள் எனக்கு டேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட போஸ்ட்டை என்னோடய ஸ்டோரியில் நான் போடுவேன். ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.